ஹாய் ஆல். அன்னைக்கு வந்து சாட்டர்டே நானும் சாயும் ரெடி ஆகிட்டோம். சாய் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஃபேமிலி ஃபியூஷன் கார்னிவல் நடத்துகிறாங்க. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பேரண்ட்டாக அட்டன் பண்ண போகிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக மட்டும்தானே ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பேரண்ட்டுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு கேம்ஸ் மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னொன்னே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இது கேம்ஸ் அதை நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்களை மெமரைஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் யோசிச்சு எழுதினேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேரண்ட்ஸும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி தான் இருந்தது மோஸ்ட்டாகவே. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் கை நீட்டணும், நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எது நம்ம குழந்தையோட கை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1 மார்க் டிஃப்ரென்ஸில் ஒரு பேரண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் வந்து இந்த ப்ளே ஏரியாக்குள்ளே பூந்துட்டான். செம்ம ஹாப்பி அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு இந்த பார்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த இதிலலாம் ஏறி விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல, மங்கி சேஷ்டை எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் அவன் ஃபுல்லுமே. இதில் ஏறி விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.